இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொது காலத்தின் 34ஆம் வாரம் வியாழக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவிகொடுப்போம். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 18. இறை வார்த்தைகள் 1-2 மற்றும் 21-23. அதிகாரம் 19 1-3 9 முடிய. சகோதர சகோதரிகளே, வேறொரு வானதூதர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மிகுந்த அதிகாரம் கொண்டிருந்த அவருடைய மாட்சியால் மண்ணகம் ஒளிர்ந்தது. அவர் வல்லமையோடு குரல் எழுப்பி பின்வருமாறு கத்தினார்: வீழ்ந்தது, வீழ்ந்தது பாபிலோன் நகர்! அவள் பேய்களின் உறைவிடமாக, அனைத்து தீய ஆவிகளின் பதுங்கிடமாக, தூய்மையற்ற பறவைகள் அனைத்தின் புகலிடமாக, தூய்மையற்ற வெறுக்கத்தக்க விலங்குகளின் இருப்பிடமாக மாறிவிட்டாள். பின்னர் வலிமை வாய்ந்த ஒரு வானதூதர் பெரிய எந்திரக்கல் போன்ற ஒரு கல்லை தூக்கி கடலில் எறிந்து பின்வருமாறு கூறினார்: பாபிலோன் நகரே, நீ இவ்வாறு வீசி எறியப்படுவாய். நீ இருந்த இடம் தெரியாமல் அழிந்து விடுவாய். யாழை மீட்டுவோர், பாடகர், குழல் ஊதுவோர், எக்காலம் முழங்குவோர் ஆகியோர் எழுப்பும் இசை இனி உன் நடுவே எழவே எழாது. தொழில் செய்யும் கைவினைஞர் அனைவரும் இனி உன் நடுவே குடியிருக்கவே மாட்டார்கள். எந்திரக்கள் எழுப்பும் ஒலி இனி உன் நடுவே எழவே எழாது. விளக்கின் ஒளி இனி உன்னகத்தே ஒளிரவே ஒளிராது. மணமக்களின் மங்கள ஒளி இனி உன்னகத்தே எழவே எழாது. ஏனெனில் உன் வணிகர்கள் மண்ணுலகில் பெரும் குடி மக்களாய் விளங்கினார்கள். உன் பில்லி சூனியம் எல்லாம் நாடுகளையும் ஏமாற்றிவிட்டது. இதன் பின் பெரும் திரளான மக்களின் கூச்சல் போன்ற ஒலி விண்ணகத்தில் எழக் கேட்டேன். அது பின்வருமாறு முழங்கியது: அல்லேலுயா! மீட்பும் மாட்சியும் வல்லமையும் நம் கடவுளுக்கே உரியன. ஏனெனில் அவருடைய தீர்ப்புக்கள் உண்மையுள்ளவை, நீதியானவை. தம் பரத்தமையால் மண்ணுலகை அழிவுக்கு உட்படுத்திய பேர் போன அந்த விலை மகளுக்கு அவர் தீர்ப்பு வழங்கினார். தம் பணியாளர்களை கொன்றதற்காக அவளை பழிவாங்கினார். மீண்டும் அந்த மக்கள் அல்லேலுயா! அந்த நகர் நடுவிலிருந்து புகை என்றென்றும் மேலே எழுந்த வண்ணம் உள்ளது என்றார்கள். அந்த வானதூதர் என்னிடம், ஆட்டுக்குட்டியின் திருமண விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர் என எழுது என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. செம்மறியின் திருமண விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். அனைத்துலகோரே, ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். பல்லவி. செம்மறியின் திருமண விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். பல்லவி. செம்மறியின் திருமண விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர்.
நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். பல்லவி. செம்மறியின் திருமண விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவர் தம் பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். பல்லவி. செம்மறியின் திருமண விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் எங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 20-28 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: எருசலேமை படைகள் சூழ்ந்திருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு நெருங்கி வந்துவிட்டது என அறிந்து கொள்ளுங்கள். அப்போது யூதேயாவில் உள்ளவர்கள் மலைகளுக்கு தப்பி ஓடட்டும், நகரத்தின் நடுவில் உள்ளவர்கள் வெளியேறட்டும், நாட்டுப்புறங்களில் இருப்பவர்கள் நகரத்துக்குள்ளே வரவேண்டாம், ஏனெனில் அவை பழிவாங்கும் நாள்கள். அப்போது மறைநூலில் எழுதியுள்ள யாவும் நிறைவேறும். அந்நாள்களில் கருவுற்றிருப்போர், பாலூட்டுவோர் ஆகியோர் நிலைமை அந்தோ பரிதாபம். ஏனெனில் மண்ணுலகின் மீது பேரிடரும் அம்மக்கள் மீது கடவுளின் சினமும் வரும். அவர்கள் கூரான வாளால் வீழ்த்தப்படுவார்கள். எல்லா நாடுகளுக்கும் சிறைப்பிடித்து செல்லப்படுவார்கள். பிற இனத்தார் காலம் நிறைவு பெறும் வரை எருசலேம் அவர்களால் மிதிக்கப்படும். மேலும் கதிரவனிலும் நிலாவிலும் விண்மீன்களிலும் அடையாளங்கள் தென்படும். மண்ணுலகில் மக்களினங்கள் கடலின் கொந்தளிப்பின் முழக்கத்தினால் கலங்கி என்ன செய்வதென்று தெரியாது குழப்பம் அடைவார்கள். உலகிற்கு என்ன நேருமோ என எண்ணி மனிதர் அச்சத்தினால் மயக்கமுறுவர். ஏனெனில் வான்வெளி கோள்கள் அதிரும். அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள். இவை நிகழ தொடங்கும்போது நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். உங்கள் மீட்பு நெருங்கி வருகிறது. இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, அது ஒரு கடற்கரை ஓரமாய் இருந்த ஓர் ஊர். அந்த ஊரில் இருந்த சிலர் கடலில் மீன்பிடிக்க சென்று நீண்ட நாட்கள் ஆகியும் திரும்பி வரவே இல்லை. அவர்களுடைய வீட்டில் உள்ள அவர்களது தாய்மார்களும் மனைவிமார்களும் கடற்கரைக்கு வந்து அவர்களை ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் அவ்வூரை நோக்கி கப்பல் வருவதை பார்த்துவிட்டு கடற்கரையில் இருந்தவர்கள் மீன்பிடிக்க சென்றவர்கள் பத்திரமாக திரும்பி வருகிறார்கள் என்று மகிழ்ந்து ஆர்ப்பரிக்க தொடங்கினார்கள். இது ஒரு பக்கம் என்றால், இன்னொரு பக்கம் கப்பலில் வந்தவர்கள் தங்களிடம் இருந்த தொலைநோக்கியை வைத்து தங்களுடைய வீட்டிலுள்ளவர்கள் இருக்கிறார்களா என்று பார்த்தார்கள். கப்பலில் இருந்த எல்லாருடைய வீட்டிலிருந்தும் ஏதாவதோர் ஆள் இருக்கும்போது ஒரே ஒருவருடைய வீட்டிலிருந்து மட்டும் யாருமே இல்லை. அவருக்கு
திருமணமாகி சில நாள்கள்தான் ஆயிருந்தன. அதனால் அவர் தன் மனைவிக்கு என்ன ஆச்சோ என்று பதற்றமடைய தொடங்கினார். கப்பல் சிறிது நேரத்தில் கரையை அடைந்தது. அவர்களை பார்த்த அவர்களது வீட்டில் இருந்தவர்கள் மகிழ்ந்து ஆரவாரம் செய்தார்கள். தன்னுடைய வீட்டிலிருந்து மட்டும் யாருமே வரவில்லையே என்ற வருத்தத்தில் புதிதாக திருமணமானவர் தன்னுடைய வீட்டிற்கு சென்றபோது அவரது மனைவி அவருக்கு பிடித்த உணவினை செய்து கொண்டிருந்தார். அப்போது அவர் தன் மனைவியிடம், மற்ற எல்லாரையும் போல் நீ ஏன் கடற்கரைக்கு வரவில்லை என்று கேட்டதற்கு அவர், மற்றவர்கள் நீங்களெல்லாம் வருவீர்களா என்று பார்த்து கொண்டிருந்தார்கள். நான் மட்டும்தான் உங்களுடைய வருகைக்காக காத்து கொண்டிருந்தேன். அதனால்தான் உங்களுக்கு பிடித்த உணவினை தயாரித்துக் கொண்டிருக்கிறேன் என்றார். அதை கேட்டதும் அவரது கணவர் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தார். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த பெண்மணி எப்படி தனது கணவருக்காக காத்து கொண்டிருந்தாரோ அப்படி நாமும் மானிட மகனுடைய வருகைக்காக ஆவலுடன் காத்து கொண்டிருக்க வேண்டும். இன்றைய இறைவார்த்தை மானிட மகனுடைய வருகைக்காக தலை நிமிர்ந்து நில்லுங்கள் என்ற செய்தியை நமக்கு கொடுக்கிறது. எருசலேம் திருக்கோவிலின் அழிவை பற்றி பேசும் இயேசு தொடர்ந்து எருசலேம் திருநகரின் அழிவையும் அதையடுத்து உலகின் ஏற்படும் மாற்றங்களையும் பற்றி பேசுகிறார். எருசலேமானது கிமு 586 ஆண்டிலிருந்தே அந்நியரின் கட்டுப்பாட்டில் இருந்தது. இயேசு வாழ்ந்த காலத்தில் அது ரோமையரின் கட்டுப்பாட்டில் இருந்தது. இந்த நிலையில் இன்றைய முதல் வாசகம் எருசலேம் திருநகர் அந்நியரின் கொட்டத்திலிருந்து விடுவிக்கப்படும், அந்த நாடுகள் உரிய தண்டனையை பெறும் என்கிறது. இவையெல்லாம் நிகழும்போது மானிட மகன் மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் வருவார் என்று நற்செய்தியில் இயேசு கூறுகிறார். அதனால் நாம் உலகில் ஏற்படும் மாற்றங்களைக் கண்டு கலங்கிடாமல் மானிட மகனின் வருகை நெருங்கி வந்துவிட்டது என்று நம்பிக்கையோடு அவருக்காக விழிப்பாகவும் ஆயத்தமாகவும் காத்திருப்போம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனையாக, கடவுளுக்காக காத்திருப்போர் கைமாறு பெறாமல் போகார். மானிட மகனுடைய வருகை நல்லோருக்கு ஆசியாகவும் தீயோனுக்கு தண்டனையாகவும் அமையும். நாம் விழிப்பாயிருக்கும் பணியாளராய் வாழ முயற்சி செய்வோம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையாக, நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார் என்று திருப்பாடல்கள் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிறார். எனவே நாம் நேர்மையாய் வாழ்ந்து மானிட மகனிடமிருந்து இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.